லத்தீன் மொழியில ஸ்பானிஷ் கிளாண்டம் அப்படிங்கிற புத்தகத்துல இதை எழுதியிருக்காரு. இதை எழுதுறதுக்கு இரு சொற்பெயரிடல் அப்படிங்கிறது தான் முறை. ஒரு பேரின பெயரும் ஒரு சிற்றின பெயரும் சேர்ந்து எழுதுறதுதான் என்னது அறிக்கை பெயர். பேரின பெயர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நாடுகளில் யூஸ் பண்ற பேரா இருக்கும், காமனா ஒரு பெயர். ஓகேவா? சிற்றின பெயர் அதோட வகை இனத்தை குறிக்கும். இப்போ நம்ம சொன்ன ஹியூமன் அப்படிங்கிறது நாமளா வாழ்றவங்கள எல்லாருமே மனுஷனை யாரு என்னன்னு சொல்லுவாங்க? ஹியூமன் சொல்றோமா? அந்த ஹியூமன்ல உள்ளதான் ஹோமோ. ஸ்பானிஷ் அப்படிங்கிறது பாலூட்டிகள் சிற்றினம் சொல்றோமா? அதோட பேர் தான் அந்த ஸ்பானிஷ். பேசுறோமா? நம்மளால பேச முடியுதுல்ல? பேசுறது ஒரு தனித்திறமை. மற்ற ஏதாவது விலங்கினங்கள்ல மற்ற விலங்கினங்களால பேச முடியுமா? இந்த ஸ்பானிஷ்ங்கிறது என்னது? பேசக்கூடிய பாலூட்டி இனம், நம்மளோட வகைப்பாடு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? அடுத்து தாவரத்தை 2 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேர் எழுதும் போதும் ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கிலீஷில் தட்டச்சு பண்ணுறதுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்து வர லெட்டர் எல்லாமே என்ன பண்ணணும்? ஸ்மால் லெட்டர்லாம் இருக்கணும். அந்த ஸ்மால் லெட்டர் எழுதும் போதும் எல்லா லெட்டருமே என்ன லெட்டரில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கர்சிவ் லெட்டர். ஒரு பக்கம் சாட்சி எழுதுவாங்க பார்த்துக்கியா? கிராஸாக எழுதுவாங்களா கர்சிவ் லெட்டர்? அந்த கர்சிவ் லெட்டரில் தான் இந்த தாவர உயிரியல் பெயரை எழுதுவாங்க. தமிழில் பிரிண்ட் பண்ணாலும் சரி, தட்டச்சில் பிரிண்ட் பண்ணாலும் என்ன லெட்டரில் டைப் பண்ணணும்? கர்சிவ் லெட்டரில் டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுவாக டைப் பண்ணணும்? கேபிட்டல் லெட்டர். அடுத்து வர அனைத்து லெட்டருமே என்ன பண்ணணும்? ஸ்மால் லெட்டர். நமக்கு கிட்ட இருக்கிற சில பேரை எழுதியிருக்கேன், இதை எழுதிக்கோ. ஒவ்வொரு நாளும் நீ யூஸ் பண்ணி பாரு. இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸில் எடுத்துக்கலாம். சயின்ஸ் மிஸ்கிட்ட சொன்னீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட பேரை மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு உங்கள் கிளாஸ் தானியமாக இருக்கீங்கன்னா நீ ஒரு தானியமாக இருக்கலாம். உன்னோட பேரை அன்றைக்கி என்னன்னு சொல்லுவாங்க? இப்போ நீ தோரமரப்பை எடுத்துக்கிறேன்னு வை, உன்னோட அறிவியல் பேர் எப்படி கூப்பிடணும்? கஜானஸ் கஜன். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உன் பேர் அதுதான். அந்த மாதிரி ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். கிளாஸில் நீ வச்சுட்டு விளையாடலாம். இப்போ உன் பேர் என்ன சொன்னேன்? தானியத்தில் கஜானஸ் கஜன். அப்போ அந்த பொண்ணு பேர் என்னப்பா? கஜானஸ் கஜன். அடுத்து அந்த பொண்ணுக்கு சொல்லிக்கலாம் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்புக்கு என்ன பேர்? விக்னா மங்கு. நீ இதை உன்னை அம்மா நான் இரிட்டேட் பண்ணுறதுக்காக எதுவும் சொல்லலை, உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கூலில் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு நாளைக்கு வரும்போதே என்ன சொல்லிடுவாங்கன்னா ஆளுக்கு ஒரு பேர் சொல்லிடுவாங்க. நீ உளுந்தம்பருப்பு பேர் சொல்லணும், உனக்கு பாசிப்பருப்பு பேர் சொல்லணும்னு. அப்போ நீ வரும்போதே அந்த அறிவியல் பேரை என்ன பண்ணுவேன்?